வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு சினி 360. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக எல்லாரும் நல்லா இருப்பீங்க நம்புறேன். இன்னைக்கு வீடியோவில் தமிழில் ரிலீஸ் ஆன டாப் 5 த்ரில்லர் மூவிஸை தான் பார்க்க போகிறோம். எல்லா படமே தரமாக இருக்கும். நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு வரதுக்கு ரொம்ப நன்றி. புதுசாக பார்க்குறவங்க வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு முடிஞ்ச உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்க. த்ரில்லர் மூவிஸ்க்குன்ட்டு நம்ம சேனலில் நிறைய வீடியோ போட்டுருக்கோம். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதுக்கான வீடியோ லிங்க்லாம் கொடுக்குறேன். பார்க்கணும்னு நினைக்கிறவங்க பார்க்கலாம். சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நாம முதல்ல பார்க்க போகிற படம் சட்டம் என் கையில். மலையாள சினிமாவில் எடுக்கிற மாதிரி அடுத்தடுத்து என்ன நடக்கும்ட்டு பதட்டத்திலே படம் முடிகிற வரைக்கும் வச்சிருக்காரு டைரக்டர் சாட்சி. சரி, படத்தோட பிளாட்டை பார்க்கலாம். ஒரு நாள் நைட்ல ஏற்காடு போறதுக்காக காரை ரொம்ப பதட்டத்தோட ஓட்டிட்டு போயிட்டு இருக்காரு வாடகை டாக்ஸி டிரைவரான சதீஷ். பதட்டத்தில் ஓட்டினதுனால எதிர்பாராத விதமா சதீஷ் போன காரு முன்னாடி ஒருத்தன் பைக் மேல வந்து மோத போய் கடைசியில அந்த பைக்ல வந்தவன் இறந்தும் போயிடுறான். என்ன பண்றதுன்னு முடிச்சிட்டு இருந்த சதீஷ் அந்த டெட் பாடியை கார் டிக்கில போட்டுட்டு காரை எடுத்துட்டு கிளம்புறாரு. போற வழியில ஒரு செக் போஸ்ட் இருக்கு. அங்க விசாரிக்கும் போது ஃப்ரெண்டுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, நான் சீக்கிரம் போகணும், என்னை விடுங்க சார் அப்படின்னு சதீஷ் கேட்கறாரு. இதனால அங்க இருந்த ஏஎஸ்ஐக்கும் சதீஷுக்கும் வாக்குவாதமாகி ஏஎஸ்ஐயை கை நீட்டி அடிச்சிடுறாரு சதீஷ். என்னையா அடிச்ச, நீ போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போய் அங்க சதீஷ் மேல பொய்யா வேற ஒரு கேஸை போட்டு பழி வாங்க நினைக்கிறாரு ஏஎஸ்ஐ. இந்த கேப்ல ஒரு பொண்ணு நடுரோட்ல கொலை பண்ணி போட்டு இருக்காங்கன்ட்டு எஸ்ஐ அஜய்க்கு நியூஸ் வரவே ஸ்பாட்டுக்கு போய் பாக்குறாரு. டெட் பாடியை பார்த்துட்டு இந்த கொலை பண்ணவனை கண்டுபிடிக்கணும்ட்டு கிளம்புறாரு எஸ்ஐ அஜய். ஏற்கனவே ஏஎஸ்ஐக்கும் எஸ்ஐக்கும் ஈகோ இருக்கிறதுனால இந்த கேஸில் குற்றவாளியை கண்டுபிடிச்சு கொடுத்தா ப்ரொமோஷன் கிடைக்கும் நினச்சி ஆளுக்கு ஒரு பக்கம் விசாரிக்கிறாங்க. கடைசியில் இறந்து போன பொண்ணு யார், சதீஷ் காரில் மோதி இறந்து போனவர் யார், ரெண்டு போலீஸ்க்கும் எதனால் ஈகோ வந்துச்சு, இதில் சதீஷ் எப்படி போலீஸை ஹேண்டில் பண்ணாருன்னு சொல்கிறது தான் படத்தோட மீதி கதை. இது வரைக்கும் காமெடியாக இருந்த சதீஷ் இந்த படத்தில் விஸ்வரூபம் எடுத்திருக்காரு. ஃபுல்லாகவே சீரியஸான முகம் வச்சு அடுத்து என்ன நடக்க போகுதுன்ட்டு திகிலாக கொண்டு போயிருந்தார். படத்தில் கொலை செய்யப்பட்ட பொண்ணா சிடபிள்யூசி ரித்திகா நடிச்சிருக்காங்க. இவங்களை விட ஏஎஸ்ஐயா நடித்த பாவல் நவகீதன் எக்ஸ்ட்ராடினரியாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. படத்தில் இவங்களை தவிர நடித்த எல்லார்கிட்டையுமே சூப்பரான பர்ஃபார்மன்ஸை பார்க்க முடிஞ்சது. படம் ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் சஸ்பென்ஸ் மெயின்டைன் ஆகிட்டே இருந்துச்சு. எஸ்ஐக்கும் ஏஎஸ்ஐக்கும் நடக்கிற ஈகவும் சரி, ப்ரொமோஷனுக்காக அவங்க செய்கிற வேலையும் சரி நேச்சுரலாக அதே சமயம் த்ரில்லாகவும் இருந்துச்சு. படம் பிரைம் வீடியோவில் இருக்குது. IMDbல 10க்கு 7.9 ரேட்டிங் வாங்கியிருக்கு. நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிற படம் ஒரு நொடி. படம் 2024 ரிலீஸ் ஆகியிருக்கு. படத்தோட பிளாட் என்னன்னா, மதுரை அலங்காநல்லூரில் ஃபோட்டோ ஸ்டுடியோ வச்சிருக்காரு MS பாஸ்கர். திடீர்னு ஒரு நாள் காணாமல் போயிடுறாரு. இதனால் நாங்கள் திருப்பி கொடுக்க வேண்டிய கடனுக்காக எங்களோட நிலப்பத்திரத்தை வாங்கி வச்சிருக்க ராமமூர்த்தி தான் என் வீட்டுக்காரரை கடத்திட்டு போயிருக்கணும்ட்டு சந்தேகப்பட்டு போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க MS பாஸ்கரோட ஒய்ஃப். பாஸ்கரை தேடுறதுக்காக தனிப்படையெல்லாம் போட்டு இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுறாரு ஹீரோவான போலீஸ் தமன். இதற்கிடையில் நகை கடையில் வேலை பார்த்துட்டு வந்து நிக்கிதான்ற ஒரு பொண்ணு காணாமல் போயிடுறாங்க. காணாமல் போய் மர்ம நபரால் கொலை பண்ணப்பட்டுட்டாங்கன்ட்டு இன்ஸ்பெக்டருக்கு தெரிய வருது. அட் டைமில் 2 கேஸையுமே விசாரிக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. கடைசியில் நிக்கிதாவை கொண்டது யார், MS பாஸ்கர் காணாமல் போனதுக்கும் நிக்கிதா டெத்துக்கும் என்ன சம்மந்தம்ட்டு ஹீரோ கண்டுபிடிச்சாரா இல்லையான்னு சொல்கிறதான் படத்தோட மீறி கதை. தப்பு பண்ணிட்டு அதை மறைக்க பல தப்பு செஞ்சுட்டே இருக்கிறதுக்கு அதை ஒத்துக்கிறது மேல்ட்டு படத்தில் சொல்ல வந்திருக்காங்க. ஆனால் இந்த போர்ஷனை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்கலான்ட்டு தோணுச்சு. படம் பிரைம் வீடியோவில் ஆஹா பிளாட்ஃபார்மில் இருக்குது. IMDbல 10க்கு 6.4 ரேட்டிங் வாங்கியிருக்கு. நாம மூணாவதாக பார்க்க போகிற படம் தி ஸ்மைல்மேன். 2024 ரிலீஸ் ஆன சைக்கோ கில்லர் மூவி தான் இது. படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, CBCID ஆஃபீஸராக இருந்து ரிட்டையர்மெண்ட் ஆனவர் தான் ஹீரோ சரத்குமார். இவருக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆனதுனால கொஞ்சமாக மெமரி பவர் லாஸ் ஆகிட்டு வர அல்ஜிமர் டிசீஸ் வருது. இதுக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு வர ஹாஸ்பிட்டலில். இந்த நிலைமையில ஏற்கனவே இறந்து போயிட்டான்ட்டு சொல்லப்படுற பல கொலையும் செஞ்ச ஸ்மைல்மேனுன்ற சைக்கோ கொலைகாரன் மறுபடியும் கொலை பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். சரத்குமார் சர்வீஸில் இருக்கும்போது இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணியிருக்காரு. அதனால் அவர்கிட்ட கேட்டால் நமக்கு பல இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குன்ட்டு சொல்லி CBI ஆஃபீஸர்ஸ் நேராக சரத்குமாரை மீட் பண்ணி இந்த கேஸை பற்றி விசாரிக்கிறாங்க. CBI ஆஃபீஸர் கேட்டதுக்கு அவன் அப்போவே இறந்துட்டான், இந்த கொலைங்களை பண்ணுறவன் வேற யாரோ தான்ட்டு CBI கிட்ட சரத்குமார் சொல்கிறாரு. இதுக்கு பிறகு CBI ஆஃபீஸர்ஸ் கூட சேர்ந்து சரத்குமார் கைடன்ஸில் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் உண்மையான அந்த குற்றவாளியை கண்டுபிடிக்க கிளம்புறாங்க. கடைசியில் ஸ்மைல்மேன் கொலையாலே சரத்குமார் பிடிச்சாரா, அந்த ஸ்மைல்மேன் யாரு, அவன் எதுக்காக இந்த கொலையெல்லாம் பண்றான்னு சொல்றதுதான் படத்தோட மீதி கதை. படத்துல ஹீரோவா நடிச்ச சரத்குமாருக்கு இது 150வது படம். போலீஸ் கெட்டப்ல பக்காவா மாஸ்க் காட்டியிருக்காரு. அதே சமயத்துல மெமரி லாஸ்னால அவர் குற்றவாளியை கண்டுபிடிக்கப்படுற பாடெல்லாம் அல்டிமேட்டா இருந்துச்சு. CBCID குரூப் ஆஃப் ஆஃபீஸர் நடிச்ச சிஜா ரோஸ், ஸ்ரீகுமார் 2 பேருமே பர்ஃபெக்டா இருந்தாங்க இந்த லுக்ல. ஸ்டார்டிங்ல கொஞ்சம் விறுவிறுப்பா போன மாதிரி இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் மந்தமா ஆன மாதிரி இருக்கு. படத்தில் வர டார்க் சீன்ஸ், ஐசோலேட்டட் பிளேஸ், பேக்ரவுண்ட் எல்லாமே டீசெண்டாக இருந்தது. நம்ம வழக்கமாக பார்த்த படம் மாதிரியே தொடர்ந்து நடக்கிற கொலையை ஹீரோ எப்படி கண்டுபிடிக்கிறாருன்ட்டு டைரக்டர் ஷியான் பிரவீன் அவங்க ஸ்டைலில் சொல்லியிருக்காங்க. படம் ஆஹா பிளாட்ஃபார்மில் அவைலபிளாக இருக்குது. IMDbல 10க்கு 7.4 ரேட்டிங் வாங்கியிருக்கு. நாலாக பார்க்க போகிற படம் ஃபைண்டர் ப்ராஜெக்ட் 1. 2024 ரிலீஸ் ஆன ஒரு செம்மையான சஸ்பென்ஸ் த்ரில்லர் மூவி தான் இது. சரி, படத்தோட பிளாட்டை பார்க்கலாம். தன்னோட ஃபேமிலி கூட மீன்பிடி தொழில் செஞ்சு குடும்பத்தை நடத்திட்டு வராரு சார்லி.
இவர் ஊரில் இருக்கவங்க கிட்ட பணம் வாங்கிட்டு சீட்டு கட்டிட்டு வராரு. சீட்டு பணத்தை வாங்கினவர் ஒரு நாள் சார்லியை ஏமாத்திட்டு போயிடுறாரு. இதனால ஊரில் இருக்கிற எல்லாருமே உங்ககிட்ட தான் பணத்தை கொடுத்தோம், எங்களோட பணத்தை வாங்கி விடுன்னு டார்ச்சர் பண்ணுறாங்க. என்ன செய்யறதுன்னு தெரியாமல் இருக்கிற சார்லி பண தேவைக்காக ரிலேட்டிவான சென்ட்ராயின் மூலமா செய்யாத தப்புக்கு ஜெயிலுக்கு போறாரு. 6 மாசத்துல வெளியே வந்துடலாம்ட்டு ஜெயிலுக்கு போறவருக்கு ஆயுள் தண்டனை கிடைக்குது. இந்த நிலையில தனியார் துப்பறிகிற கம்பெனி நடத்திட்டு வர வினோத் குற்றம் பண்ணாம ஜெயில தண்டனை அனுபவிக்கிறவங்கள வெளியே மீட்டு கொண்டு வரணும்ட்டு முயற்சி பண்ணிட்டு வராரு. இதை கேள்விப்பட்ட சார்லியோட பொண்ணு பிரணா 8 வருஷமா செய்யாத குற்றத்துக்காக ஜெயில இருக்கிற தன்னோட அப்பாவை மீட்டு கொடுங்கன்ட்டு வினோத் கிட்ட கேட்கறாங்க. கடைசியில வினோத் ஜெயில இருக்கிற சார்லியை குற்றவாளி இவர் இல்லைன்ட்டு சொல்லி நிரூபிச்சு வெளியே கொண்டு வந்தாரா, அந்த சீட்டு பணம் வாங்கினவருக்கு என்ன ஆச்சுன்னு சொல்றது தான் படத்தோட மீதி கதை. படத்தோட பெரிய பிளஸ் சார்லியோட ஆக்டிங் தான். அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்டிங்னால படம் முழுக்க ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஃபேமிலியோட சந்தோஷமா இருக்கிற சீன்லையும், பணம் கஷ்டம் வரும்போது வருத்தப்படுற சீன்லையும், ஜெயிலில் ஃபேமிலியை பற்றி யோசிக்கிற சீன்ஸ்லாம் அவ்வளோ யதார்த்தமாக நடித்து அசத்தி இருக்காரு. டிஃப்ரெண்ட்டான கேரக்டரில் சென்ட்ராயின் இந்த படத்தில் கவனிக்க வச்சிருக்காரு. பொண்ணு கேரக்டரில் நடித்த பிரணா நல்லாவே நடிச்சிருந்தாங்க. ஹீரோவாக நடிச்சிருக்கிற வினோத் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. படம் ஸ்டார்டிங்ல இருந்து கடைசி வரைக்கும் விறுவிறுப்பாக போச்சு. படத்தோட மைனஸ்னா சொல்லணும்னா ஒரே மாதிரியான சீன்ஸ் ரிப்பீட்டடாக வர்றது கொஞ்சம் சலிப்பு தட்டுச்சு. மற்றபடி சூரிய பிரசாத் பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஓகேவா இருந்தது. படத்தில் வர்ற மீனவ கிராமத்தை அழகாக காமிச்சிருந்தாங்க. படம் ஆஹா பிளாட்ஃபார்ம்ல அவைலபிளாக இருக்குது. IMDbல 10க்கு 6.1 ரேட்டிங் வாங்கியிருக்கு. சார்லியோட ஆக்டிங்காகவே இன்னொரு தடவை பார்க்கலாம்னு தோணுச்சு. நாம ஃபைனலாக பார்க்க போகிற படம் நிறங்கள் 3. 2024 ரிலீஸ் ஆகியிருக்கு. துருவங்கள் 16 டேரக்டர் கார்த்திக் நரேன் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. சரி, படத்தோட பிளாட் என்னன்னு பார்ப்போம். ஸ்கூல் டீச்சரான ரஹ்மானுக்கு ஒரு பொண்ணு இருக்காங்க. அவங்க தான் அம்மு அபிராமி. ஒரு நாள் திடீர்னு காணாமல் போயிடுறாங்க. காணாமல் போன அம்முவை அப்பாவான ரஹ்மானும் அம்முவை ஒன்சைட லவ் பண்ணிட்டு துஷ்யந்தும் தேடுறாங்க. இதற்கிடையில டைரக்டர் ஆகணும்ன்ற கனவோட இருக்கிற அதர்வா ஸ்டோரியை வேற ஒரு டைரக்டர் தேடி படம் எடுத்துட்டு வர்றது அதர்வாவுக்கு தெரிய வருது. இது யார்கிட்ட சொன்னாலும் நம்பவும் மாட்டாங்க. வேற வழி இல்லாம நம்ம தொலைஞ்சு போன படத்தோட ஸ்கிரிப்டை நாம தான் கண்டுபிடிக்கணும்னு கிளம்புறாரு அதர்வா. அதர்வோட அப்பா சரத்குமார் போலீஸ் ஆஃபீஸரான இவர் ஒரு கேஸ்ல அமைச்சரோட பசங்களை அரெஸ்ட் பண்ணிடுறாரு. இதனால இவருக்கு பல சிக்கலும் வருது. கடைசியில அம்மு அபிராமிக்கு என்ன ஆச்சு, அதர்வா ஸ்கிரிப்டை கிடைச்சிதா, சரத்குமார் கேஸ்ல இருந்து சிக்கலை தீர்த்தாரா இல்லையா, இந்த 3 பேருக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கான்னு சொல்றதுதான் படத்தோட மீதி கதை. படத்தோட பெரிய பிளஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் தான். ஆடியன்ஸை ரொம்பவே கிரிப் பண்ற மாதிரி எடுத்திருக்காங்க. ஒரே நைட்டில் நடக்கிற வேற இன்சிடென்ட்ஸையும் இதுக்கு காரணம் என்னன்ட்டு ரிவீல் பண்ணுற சீன்ஸ்லையும் டைரக்டர் செம்மையாக ஸ்கோர் பண்ணியிருக்காரு. போதை பழக்கத்தினால போராடுற டைரக்டராக அதர்வா நடிச்சிருக்காரு. ஒரு யங்ஸ்டராக இருந்துட்டு சினிமாவில் சாதிக்கணும்னு நினைக்கிற பல பேரை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு அதர்வா. படம் 3 பேரை வச்சு அவங்கள நல்லவங்க கெட்டவங்க நல்ல கெட்டது பிரித்து அவங்க லைஃப்பில் இக்கட்டான சூழ்நிலையில் எப்படி நடந்துக்கிறாங்கன்ட்டு சொல்லியிருக்காங்க. சரத்குமார் கேரக்டராக இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பண்ணி இருந்திருக்கலாம்னு தோணுச்சு. மற்றபடி ஒன் டைம் வாட்சபிளாக இருந்துச்சு. படம் ஆஹா பிளாட்ஃபார்மில் இருக்குது. IMDbல 10க்கு 6.1 ரேட்டிங் வாங்கியிருக்கு. வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நம்ம சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ ப்ளீஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ.